அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/7/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்களுக்கு மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் அசுரகுரு சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்வார். தேவகுரு குருபகவானுக்கும் அசுரகுரு சுக்கிரபகவானுக்கும் கிரக யுத்தம் ஆடி மாதம் 16 முதல் 27 வரை. மிதுன ராசி அதிபதி புதன் ஆடி மாதம் 18 வரை ஆட்சியோடு சிறப்பாக இருக்கிறார். இது ஒரு சிறப்பான காலகட்டம். கிரக யுத்தத்தில் நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். மிதுன ராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. எதிர் வரக்கூடிய 26 நாட்களுக்கு குழந்தை பிறக்கும் தம்பதியர்களுக்கு யோகம் என்று சொல்லலாம். குழந்தை ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீன லக்னத்தில் பிறக்கும் குழந்தைக்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகும். தாத்தாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு அந்த குழந்தைக்கு மிகுதியாக கிடைக்கும். பொதுவாக சுக்கிர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் அவயோகமாக வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை முதல் பூர நட்சத்திரம் வரை, அதாவது மிதுனம், கடகம், சிம்மராசியில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. 2 தாரத்தை ஏற்படுத்தும். அல்லது கல்யாணம் நடக்குங்காட்டியுமே அந்த ஜாதகன் வயது கடந்து காலம் கடந்து திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே வழியில் வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த சுகபோக வாழ்வுக்கு சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் அவயோகமாக செய்து விடுகிறது. கோச்சாரத்தில் மிதுனம், கடகம், சிம்மத்தில் சுக்கிரன் வரும்போது மழை நன்கு பொழியும். மேட்டுக்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. மேட்டுக்காடு வெள்ளாமை செய்யணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ விதை விதைக்கலாம். பயிர் நன்கு செழித்து வளரும். நல்ல மகசூல் அறுவடை செய்யலாம். தங்கம், வெள்ளி நகைகள் மக்கள் அதிகம் வாங்குவார்கள். தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு நட்சத்திர பாதத்தில் செல்லும்போது கிரக யுத்தம், மதம் சார்ந்து ஒரு சில சர்ச்சைகள் வரலாம். பள்ளி கல்லூரிகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கோவில் வழிபாடுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 5, 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான். ஜென்ம ராசியிலே 7, 10ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி குருவோடு இணைந்து ராசி அதிபதி புதனோடு ஆடி மாதம் 18 வரை சுக்கிர பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் சரி, பண ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, நட்பு உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 26 நாட்கள் உங்கள் பிரச்சனைகள் தீரும். மனதளவிலும் உடல் அளவிலும் மிதுன ராசி என்பளுக்கு நல்லா புத்துணர்ச்சி, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக இருப்பீர்கள். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் வரும்போது நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும். பணவரத்து தாராளமாக இருக்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த 26 நாட்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது மிதுன ராசி என்பதற்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். சுற்றி இருப்பவர்கள், ஊர்க்காரர்கள், சொந்தக்காரர்கள்
நட்பு உறவுகள் சமூகத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள், முதலாளிகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுசரணையாக இருப்பாங்க. உயர் அதிகாரிகள், முதலாளிகள் மூலம் பல உதவிகள் கிடைக்கும். ஜென்மத்திலே சுக்கிரன் வரும்போது சிலர் வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்கம் வெள்ளி நகை வாங்கலாம், புதிய துணிமணி எடுக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மனைவி குழந்தைகள் மூலம் நல்ல மகிழ்ச்சி மிதுன ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. 5ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு மூலம் பல நல்ல விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது மிதுன ராசி என்பதற்கு நேரம் சூப்பராக உள்ளது. ஆடி மாதம் 23 வரை ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் செல்கிறார். பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் கிரக யுத்தம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு சில குழப்பங்கள் போகும். பணங்காசு ரீதியாக நட்பு உறவுகள் மத்தியில் நீங்கள் கைமாட்டாவோ கடனாவோ இந்த காலகட்டத்தில் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பல நன்மைகள் உண்டு, சில தீமைகளும் உண்டு. மிதுன ராசிக்கு 12ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது தாராளமாக பணம் செலவாகும். இது உங்கள் குடும்ப தேவைக்காக, எதிர்கால முன்னேற்றத்திற்காக அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். கெட்ட வழியில், தவறான வழியில் பணங்காசு செலவு செய்வதை இந்த கால நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் குரு கூட்டணி சேரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். நிச்சயம் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் ஆவணியில் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆடி மாதம் 18 வரை ஜென்ம ராசியிலே புதன் அமர்ந்திருக்கும் போது பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலை தந்தீங்கன்னா வேலை உடனே கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூல், அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.